அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலையும் இவ்விதமாய் நாம் கூடும்படிக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கும் தேவன் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே நான் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நமக்கு தெரியும், நாம் தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. எல்லாரையும் போல சாதாரணமாய் வாழ்ந்து விட்டு போகிற வாழ்க்கை அல்ல. ஒரு சீசனாய் ஒரு சீசியாய் வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் அநேக நேரங்களிலே ஒரு சீசனாய் வாழ்வதற்கு என்று நாம் எடுக்கிற முடிவுகள் அல்லது அதில் இருக்கிற மனம் திரும்புதல் எல்லாம் அநேக நேரங்களிலே நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கிறதாய் கூட இருக்கும். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் என்ன செய்யும் என்றால், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ஆத்மா, இப்படி எல்லாவற்றையும் பாதிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், அந்த முடிவுகள் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் அது பாதிக்கும். இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் பல நேரங்களிலே நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அல்லது ரெண்டு காரியங்கள் உண்டு. இப்போது அந்த தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ சொல்கிறது போல, தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறது போல தான் அநேக நேரங்களிலே நாம் முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கென்று வாழும் பொழுது தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அல்லது என்ன நடந்தாலும் நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுவோம் அப்படின்னு தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் பார்க்குற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் பல நேரங்களில், அதாவது எல்லா விஷயத்திற்கும் நான் இது பொருந்தும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அநேக நேரங்களில் பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, அதாவது சில ஊழிய சம்பந்தப்பட்ட, அல்லது இப்போ பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு முழு நேரமாக தேவனுக்கென்று ஒரு முழு நேர அப்போஸ்தலனாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்தவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி நடக்கிறதா அப்படின்னு சொன்னால், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி நடப்பதில்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தான் அப்படி நடக்கிறது. சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில இழப்புக்கள், சில என்ன நடந்தாலும் பவுல் அப்படி தான் அவர் வாழ்ந்தார். எது நடந்தாலும் சரி, நான் அவருக்கென்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படி வாழ்ந்தார். அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு பட்டணமாக அவர் நடந்து கொண்டே இருந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கையும் அப்படி போய்கொண்டே இருந்தது. ஆனால் மற்றபடி நாம் பார்க்கும் பொழுது, நம்மிலே பலருடைய வாழ்க்கை என்பது பவுலை போல ஏதோ ஒவ்வொரு பட்டணமாக அப்படியே விரைந்தோடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இல்லாதபடிக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு பட்டணத்திலே, ஒரு கிராமத்திலே, ஒரு ஊரில், அல்லது ஒரு நாட்டிலே, ஒரு இடத்திலே தங்கி வாழும்படிக்கும், அந்த ஸ்தலத்திலே நாம் சாட்சியாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ உதாரணமாக பவுலுக்கும் கொரிந்தி சபையாருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்போ கொரிந்தி பட்டணத்தில் இருந்த அந்த சபையில் இருந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய வாழ்க்கையும் பவுலுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது நீண்ட நெடிய வித்தியாசம் இருக்கும். இப்போ பவுல் எப்பொழுதுமே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டும் ஒவ்வொரு நாடாக, ஒவ்வொரு பட்டணமாக ஊழியம் செய்து கொண்டே போய்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் வந்தது. அந்த துன்பத்திற்கெல்லாம் அநேக நேரங்களில் பதில் இல்லை. அவர் இழந்தார், அடிகள் பட்டார், இப்படி ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனால் இப்போ கொரிந்தி பட்டணத்தில் இருந்த சபையோ, அல்லது எபேசு பட்டணத்தில் இருந்த சபையோ, அல்லது அந்த சபையில் இருந்த விசுவாசிகளோ, ஆண்டுடைய பிள்ளைகளோ, அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்திற்குள் தான் இருந்தது. இப்போ அந்த வட்டத்திற்குள்ளாக அவர்களும் சீசுத்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும்
நாம் எல்லா நேரங்கள்லையுமே ஏதோ ஒரு ஆகாயத்திலே சிலம் பண்ணுகிறது போல் நாம் நம்மை கற்பனையிலே நாம் நினைக்கக்கூடாது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற வட்டம் என்ன, எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த பட்டணத்தில் என்னை வைத்திருக்கிறார், என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஆண்டவர் அந்த சாட்சியாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய அளவு என்ன, வட்டம் என்ன அப்படின்னு நாம் அறிந்திருப்பது நல்லது. அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் தான் நாம் அநேக நேரங்களில் அநேக முடிவுகள் எடுக்கிறோம். தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கும் அல்லது தேவனுக்கு சித்தமில்லாததை நாம் களைந்து போடுவதற்கும் நாம் முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது, வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் நமக்கு உதவி செய்கிறார். அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து சில உதாரணங்களை நாம் இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அதுபோக இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கை, இப்படி ஒரு 2-3 பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். அதிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். இப்போ நம்ம 21ஆம் அதிகாரத்தையும் 22ஆம் அதிகாரத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களை அதில் நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். அந்த வசனத்தை தான் நாம் மையமாய் வைத்து நாம் இந்த நாளில் வார்த்தையை தியானிக்கிறோம். அந்த வசனம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தேவனுடைய நாமத்திற்கு, அவருடைய நாமத்தை பல்வேறு பெயர்களிலே அழைப்பார்கள். யெகோவா சம்மா என்பார்கள், யெகோவாயிரே என்பார்கள், யெகோவா நிசி என்பார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதில் யெகோவாயிரே அப்படிங்கிற அந்த நாமத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே அல்லது கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். ஆகவே தான் ஆபிரகாம் அந்த பெயரை இட்டார். சரி, இப்போ முதலாவது இந்த 2 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 2 சம்பவங்களுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, 21ஆம் அதிகாரத்தில் இப்போ இதை நம்முடைய சீசுத்துவ வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். 21ஆம் அதிகாரத்தையும் 22ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற இந்த 2 சம்பவங்களில் இருக்கிற விஷயங்களை நம்முடைய சீசுத்துவ வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஒன்று, இப்போ 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தன் சித்தத்தின்படி பிறந்த பிள்ளையை அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒருவேளை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த கதை நமக்கு தெரியும். அதாவது ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாக, ஒரு 10-15 வருடத்திற்கு முன்பதாக என்ன நடந்தது அப்படின்னா, தங்களுக்கு இனி குழந்தை பிறக்காது அல்லது தனக்கு இனி குழந்தை பிறக்காது என்று சாராள் நினைத்து அவள் என்ன செய்வாள்னா, ஒரு எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்திருந்த ஒரு அடிமை பெண்ணை தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுத்து, எனக்கு தான் என் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் தேவன் சொன்னது உண்மைதான், ஆனால் அது நிறைவேறுமா என்று எனக்கு தெரியல, அதனால் என் சரீரத்தின் பேரிலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நீங்கள் இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஆகாரை மனைவியாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது சரியா அப்படின்னு கேட்டால், இது சரியல்ல. தேவன் ஒன்றை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் நாள் வரைக்கும் பொறுமையாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் சாராளுக்கும் சரி ஆபிரகாமும் சரி, இந்த இடத்துல அவர்கள் இருவருமே இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, எடுத்திருக்கக்கூடாது. ஆனால் காத்திருக்குதல் என்பது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது.
இப்போ நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், காலம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அளவுகோல். நாம் பொறுத்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு கேட்டால் பொறுத்திருக்கிறோம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆபிரகாமும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள் என்பது உண்மைதான், காத்திருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல காலங்கள் வெறுமையாகவே போய்கொண்டிருக்கிறது. எந்த நம்பிக்கையும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவான எந்த அறிகுறியுமே தெரிய மாட்டேங்கிறது என்று போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வீழ்ச்சி வர ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் ஒருத்தருடைய விசுவாசத்தை கொஞ்ச காலங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. உடனடியாக யாருக்கும் நற்சாட்சி சொல்ல முடியாது. இப்போ நாம் உடனடியாக யாரையும் பாராட்டலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்திற்கு சில கால அளவுகள் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் காலங்கள் போகும்பொழுதுதான் பல பேருடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாச வீழ்ச்சி வர ஆரம்பிக்கிறது. ஆகவே இப்போ இவர்களுடைய வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அல்லது 25 வருடங்கள் கூட இல்லை, ஒரு 15-13 வருடங்கள் அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்று தேவன் தன் வாயாராக சொன்ன பிறகு காத்திருந்தார்கள். ஒரு 10-13 வருஷம் காத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மேலே காத்திருக்க முடியவில்லை. அவர்களுடைய விசுவாசம் மெல்ல மெல்ல தளர்ச்சி அடைந்தது. அவர்கள் வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாமா, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது மாதிரி தெரியல, வேறு ஏதாவது முயற்சி பண்ணலாமா என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்தான். இந்த பிள்ளை, இந்த இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேல் பிறந்த போது அதற்கு அப்புறம்தான் அந்த பையன் கொஞ்சம் பெரிய பையனாய் அவன் வளர்ந்தான். அதற்கப்புறம்தான் தேவன் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் ஏன் காத்திருக்கலை, அதனால் நான் உங்களுக்கு பிள்ளையை தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அதற்கு மாறாக 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் பாருங்கள், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தளினார். இப்போ ஒரே வரியை ஏன் வித்தியாசமான முறையிலே திரும்ப சொல்லப்படுகிறதை பாருங்கள். இது ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர் சொன்னபடியே, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், அவள் மேல் அன்பு வைத்து தான் சொல்லியபடியே அவளுக்கு செய்தருளினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ என்ன கடைசியில் சங்கடம் என்ன அப்படின்னா, அந்த இஸ்மவேல் வளர்ந்தான், இந்த பிள்ளையும் வளர்ந்தான், இந்த சின்ன பையன் ஈசாக்கும் வளர்ந்தான். தேவ சித்தம் இல்லாமல் பிறந்த பையன் ஒருத்தன் இருக்கிறான், தேவ சித்தத்தின்படி பிறந்த பையனும் ஒருத்தன் இருக்கிறான். இப்போ என்னென்னா பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறதுனா, இந்த தேவ சித்தம் இல்லாமல் பிறந்த பையன், இந்த ஆகாருக்கு பிறந்த பையன் என்ன பண்ணுகிறான்னா, ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். அதை பார்க்கும் பொழுது சாராளுக்கு தாங்க முடியவில்லை. பாருங்கள், சில நேரங்களில் தேவசித்தம் இல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் என்ன ஆகிவிடுகிறதுன்னு கேட்டால், நமக்கே கஷ்டத்தை கொடுக்கறது, நமக்கே வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது, நமக்கே பரியாசம் பண்ணுகிறது போல் ஆகிவிடுகிறது. அது அப்படி தான் பல நேரங்களிலே ஆகும். அப்படி தேவசித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை அல்லது தேவனுக்கு காத்திருக்காமல் நம்ம பாட்டுக்கு இனி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நம்ம ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது முயற்சி செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளாக போய் அதிலிருந்து ஒன்று உண்டாகி உருவாகி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால், கடைசியில் அது தேவசித்தத்தின்படி பிறந்த உண்மையான குழந்தையே அதுவே பரியாசம் பண்ணுகிறது. ஏதோ ஊரில் இருக்கிற பையன் பரியாசம் பண்ணுறான்னா அதை ஏற்றுக்கலாம். இவனும் ஆபிரகாமின் குமாரன், அவனும் ஆபிரகாமின் குமாரன். ஆனால் பாருங்கள், இல்லை, தேவசித்தம் இல்லாமல் நடக்கிற எந்த விஷயங்களும்
நன்றாகவே இருப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே. சரி, இப்போ என்ன அப்படின்னா, இதையெல்லாம் பார்த்த சாராள் அவள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையும் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா, நீ சொல்லி தானே இந்த காரியத்தை நான் செஞ்சேன், இப்போ நீயே கடைசியில் இப்படி சொல்கிறியா அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஒரே துக்கமாகி விட்டது. அதாவது சாராளுக்கு இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாராளுக்கு அதிக பாசம் இல்லை இந்த பையன் மேலே, இஸ்மவேல் மேலே. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி அல்ல. ஆபிரகாம் அவனுடைய வித்தாக இருந்தபடினாலே அவனுக்கு அந்த பையன் மேலே பாசம். அதனால் சாராள் இப்படி சொன்ன உடனேயே ஆபிரகாமுக்கு என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால் அவனுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பெத்த பையன் என்னதான் சரி தேவசித்தம் இல்லாமல் இருந்தாலும் பையன் பிறந்து விட்டான். அவனை புறம்பே தள்ளும், அவனை வெளியே தள்ளிடுங்க, அவனை துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. சாராள் ரொம்ப ஈஸியாக ஆகாரை மனைவியாக்கும் போது அவள் ஈஸியாக சொன்னால் இப்பொழுதும் ஈஸியாக சொல்லிட்டான், இவ்வளோ புறம்பே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை செய்யும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த இடத்துல நான் காண்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனை பாருங்கள். இப்போ நம்ம ஆபிரகாமையோ சாராளையோ நான் பார்க்க சொல்லவில்லை. நான் பார்க்க சொல்வதெல்லாம் தேவன் தான். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இப்போ இது போன்ற சிக்கல் நிறைந்த சூழ்நிலைகளில் நம்ம ஒரு தவறு செய்திருக்கிறோம். இப்போ அந்த தவறை சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அந்த தவறை விட்டு விலக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது ஏதோ வேறு விஷயமா இருந்தால் ஏதோ பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம். ஆனால் இது இப்படி உயிரோடு சம்மந்தப்பட்ட, பாசத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறபடினாலே இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு வளர்ந்த ஒரு 10-13 வயது பையனையும் அவனுடைய அம்மாவையும் எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை எங்கே போவான்? அவங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாதிரி ஊருக்கு பட்டணங்களாக இருந்தது இல்லை, அங்கெல்லாம் வனாந்தரங்கள் இருந்தது. அவர்கள் போவார்களா? அவர்கள் எப்படி போவார்கள்? அவர்கள் உயிர் பிழைப்பார்களா? அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா? அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாரங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஆபிரகாமை அழுத்தியது. ஆனால் நாம் பார்க்குற ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் இப்போ சாராள் சொன்ன பொழுது அவர் துக்கப்பட்டார், உண்மைதான். ஆனால் தேவனும் திரும்ப அதை உறுதிப்படுத்தும்படி சொல்லி அவரே சொல்லிவிடுகிறார், சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஆண்டவரே சொல்கிறதை பாருங்களேன். அந்த 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். இந்த இடத்துல இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த தேவனுடைய காரியத்தை பாருங்கள். இப்போ ஆபிரகாம் தேவன் இப்படி சொன்ன உடனேயே 2 இடத்துல, இந்த 21ஆம் அதிகாரத்துலேயும் 22ஆம் அதிகாரத்துலேயும் ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டால் 14ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். அதே போல் 22ஆம் அதிகாரத்திலேயும் 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் இடத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் தன்னோடு கூட ஒன்றை பேசுவார் என்று சொன்னால் அந்த காரியத்தை அந்த நாள் தொடங்கும் பொழுது முதல் வேலையாக அதைத்தான் அவர் செய்வார். முதல் வேலை அது என்ன? முதல் வேலையாக வேறு எந்த வேலையும் செய்யலை. அதிகாலமே எழுந்து, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாரா 5 மணிக்கு எந்திரிச்சாரான்னு தெரியல, அந்த நேரத்துக்கு அதிகாலமே எழுந்து பாருங்கள், ஒரு 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 தேவசித்தமில்லாத ஒரு விஷயத்தை சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது, ஒதுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை ஆண்டவர் பேசிவிட்ட உடனேயே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதிகாலமே எழுந்து முதல் வேலையாக அந்த இருட்டோட கூட எழுந்து, இருட்டோட ஆகாரையும் இஸ்மவேலையும் அவர் அழைத்து, ஆகாருடைய தோளிலே ஒரு துருத்தி தண்ணீரை வைத்து அப்பத்தை கொடுத்து, நீங்கள் போங்க,
போயிட்டு வாங்கன்னு சொல்ல, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அப்போ இதை பாருங்களேன், ஆபிரகாமிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, தேவசித்தமில்லாமல் செய்த ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பேசின உடனேயே அவர் அதை செய்ய முதல் வேலையாக அடுத்த நாள் எழுந்த உடனே முதல் வேலை அவர் அதைத்தான் செய்கிறார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆபிரகாம் தவறு செய்து விட்டார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தேவன் சொன்ன உடனேயே அவர் அதற்கு சரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் தேவன் என்ன செய்தாருங்கிறதா ஆச்சரியம். இவங்க பாட்டுக்கு ஒரு பையனை பெற்று விட்டுட்டாங்க. இப்போ அதை அது வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுக்கிறது? இதெல்லாம் யார் பார்க்குறது? இப்போ ஆபிரகாமும் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலமாக எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, எழுந்திரிச்சு பிள்ளையும் அம்மாவையும் தாட்டி வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? இவங்களை வச்சு என்ன செய்கிறது? இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை முடிந்து விட்டது. யாருக்கு? சாராளுக்கு நிம்மதி, சாராளுடைய பேச்சுக்களினாலே ஆபிரகாமுக்கு நிம்மதி. இப்போ இவங்க குடும்பத்தில் சமாதானம். ஆனால் இவங்க பண்ணி வச்ச வேலையை யார் பொறுப்பெடுத்து செய்கிறது? அவங்கள என்ன பண்ணுறது? அவங்கள அப்படியே விட்டு அவங்க போய் ஏதாவது வனாந்தரத்தில் செத்தாங்கன்னா அது நல்லா இருக்காதே, அது நல்லா இருக்காது. அதனால் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவன் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அந்த காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாருங்கள், தேவன் எப்படி எப்படி செய்கிறார் அப்படிங்கிறதான். அல்லது இப்போ ஆபிரகாமே எப்படி காலையில் எந்திரிச்சு மனம் திரும்பி முதல் வேலையாக அதை செய்ய துணிந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டேன். தேவன் சொன்னார், நான் அதை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர் மனம் திரும்பினார். இது போன்ற சங்கடமான ஒரு சூழ்நிலையை சற்று எண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வது அப்படின்னா, நமக்கு தேவனுடைய வார்த்தை வரும் என்று சொன்னால், இப்படி நான் அவளை ஆகாரையும் இஸ்மவேலையும் வெளியிலே அனுப்பினால் அவர்களை யார் காப்பாற்றுவது? என்ன இருந்தாலும் என்னுடைய பையன் அல்லவா அப்படின்னு எத்தனையோ துக்கங்கள் ஆபிரகாமுக்கு இருந்தாலும் கூட, ஆபிரகாம் எப்பொழுது சமாதானமாக அவர் இதை முடிவு எடுத்தார் அப்படின்னா, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தான். அது என்ன வார்த்தைன்னு கேட்டால், நான் அவனை பார்த்து கொள்வேன். நான் ஏன் பார்க்கணும்? நீங்கள் பண்ண வேலைக்கு நானே இதெல்லாம் நானே சுமக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது சரியோ தவறோ, இப்போ ஆண்டவர் அவங்கள எங்கேயோ போய் செத்து போங்க அப்படின்னு அந்த வனாந்தரத்தில் தாகத்தினால் அவர்கள் வறண்டு செத்திருந்தால் அதை பற்றி எங்களுக்கு என்ன அப்படின்னு ஆபிரகாமும் சாராலும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் அப்படி இல்லை. இது சரி என்று நான் சொல்லவில்லை, இதை சரின்னு நான் வாதிடவில்லை. ஆனால் தேவன் பாருங்கள், சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நம்மால் அதற்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மனம் திரும்புன்னா மனம் திரும்புகிறேன், தேவசித்தம் இல்லாத விட்டு விடுன்னா விட்டு விடுறேன். ஆனால் தேவசித்தம் இல்லாத நான் உன்னை பண்ணி வச்சுட்டேனே, அதற்கு என்ன வழி அப்படின்னா, அங்குதான் தேவன் என்ன செய்கிறார்னா அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அதில் ஒரு நீதி விளங்குகிறது. அந்த பையன் ஒழுங்காக வளர்ந்தானா, அவனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நீதி இருக்கிறது அல்லவா? ஒரு ஆபிரகாம் அவன் வருத்தப்படக்கூடாது, அவன் பண்ணதுக்கு அவன் வருத்தப்பட்டு தான் ஆகும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தேவனை பாருங்கள், தேவனுடைய இருதயம் பாருங்கள். நீ வருத்தப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னதை பாருங்கள். இதுதான் சில சூழ்நிலைகளை, அதான் இதை மற்ற எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்த முடியாது. சில நேரங்களிலே நம்மால் சில விஷயங்களை என்ன செய்ய முடியாதுன்னா நாம் தவிர்க்க முடியாது. அல்லது நாம் மனம் திரும்புகிறோம் என்று சொன்னால் சில காரியங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாது. ஆனால் பதில் சொல்ல தெரியாத நேரத்தில் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி பண்ணி வச்சுட்டு போகிறீங்களே, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்வது என்றால், சீசத்துவ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு கேள்விக்கு பதிலே கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்பதற்கு பதிலே கிடையாது. ஒருவர் திருமணமான பிறகு ரசிக்கப்படுகிறார், அதற்கப்புறம்
இப்போ அவங்க மனைவி வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் இல்லைங்கிறனால தானே நான் திருமணம் பண்ணேன், இப்போ வந்து நீங்கள் கிறிஸ்துவர் ஆகிறீங்க, இப்போ எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் என்ன பதில் சொல்லுங்கள், அல்லது நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நீங்கள் கம்முன்னு என்ன செஞ்சுருவீங்க, சர்ச்சுக்கு போயிடுவீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போது நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா, அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் எடுக்கிற முடிவு வந்து அப்படி தான் இருக்கும் பார்வைக்கு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் சில விஷயங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆமாம், இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ சித்தம் இல்லாததை விட்டு மனம் திரும்புவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரி, அப்படி திரும்பும் பொழுது சில விஷயங்கள் பாதிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால் அதை ஆண்டவருடைய பார்வையில் விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் அதற்கு செய்வார். இப்போ எப்படி அந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் காப்பாற்றினாரோ அதுபோல் அவர் செய்வார். அது சரி தவறு என்று என்கின்ற வாதத்திற்கு நமக்கு இப்பொழுது இடமில்லை. நாம் அந்த விசுவாசத்தில் தான் நாம் வாழ வேண்டும். எனக்கு அது தெரியாது, நான் மனம் திரும்ப சொன்னாங்க, நான் மனம் திரும்புகிறேன், விட்டுவிட சொன்னார், விட்டு விடுகிறேன். அதே போல தான் இப்போ இந்த சம்பவம் இப்படி என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால் இப்படி முடிந்தது. அதுக்கப்புறம் நாம் பார்க்குறோம், அந்த நாம் நினைக்கிறது போலவே அந்த 21ஆம் அதிகாரத்திலே ஆகாரும் அவளுடைய மகனும் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். கொண்டு போன தண்ணி எல்லாம் செலவழிந்து விடுகிறது. அந்த பிள்ளை தண்ணி இல்லாமல் மயக்கமுறுகிறான். ஆகார் அதை பார்த்து, அவன் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சத்தமிட்டு அழுகிறாள். ஆண்டவரே, நான் யார், ஏன் என்னை துரத்தினார்கள் என்னமோ அப்படின்னு அவள் அழுகிறதை பாருங்கள். சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் நமக்கு உலகத்தின் பார்வையில் பார்த்தால் சில விஷயங்கள்லாம் சில சகோதரர்கள் படுகிற அல்லது சில கிறிஸ்துவனாக மாறின நிமித்தம் அவர்களுடைய குடும்பத்தார் படுகிற விஷயங்கள் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் பாருங்கள், அதில் என்ன ஆச்சரியம், தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். தண்ணி இருக்கிற இடத்தை காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் அந்த பிள்ளையோடு கூட இருந்தார் அப்படின்னு 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னா, ஆபிரகாம் அந்த பிள்ளையை வளர்த்திருந்தால் எப்படி வளர்த்திருப்பாரோ அந்த மாதிரி தேவனும் அந்த பிள்ளையோடு கூட இருந்து, இப்போ ஆபிரகாம் நினைத்து என்னதான் தேவசித்தத்தை விட்டுவிட்டால் தேவசித்தம் இல்லாத இழந்திருந்தாலும் அப்பப்போ அந்த பழைய ஞாபகம் வருகிறது. என்னுடைய பையன் இப்போ எப்படி இருப்பானோ, ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து கொள்வார் அப்படின்னு அவன் இருந்திருப்பான். அந்த மாதிரி தான் தேவன் இந்த பிள்ளையோடு கூட இருந்தார். அவன் வளர்ந்தான். அவனுடைய திருமணம் வரைக்கும் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கள். தேவ சித்தமில்லாத ஒரு காரியத்தை விட்டுவிடும்படி சொல்லும் பொழுது நாம் விட்டுவிட வேண்டும். எந்த விசுவாசத்தில் விட்டு விடுகிறது, அது நிமித்தம் பல பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா அதை தேவன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதான். சரி, அடுத்தது 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 22ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது என்ன ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னு கேட்டால், என்னன்னு கேட்டால், அதாவது நமக்கு சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. அது என்ன அப்படின்னா, தேவ சித்தம் இல்லாமல் பிறந்ததை விட்டுவிட சொன்னால் அது எனக்கு புரிகிறது, அது எனக்கு தெளிவாக புரிகிறது. ஆமாம், நாங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் செய்த இந்த காரியத்தை விட்டுவிட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவெடுத்தோம், அதை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதை விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லுவது எளிது, அது எல்லாருக்கும் புரியும். ஆனால் எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால்,
தேவ சித்தத்தின்படி பிறந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறது தான். அதுவும் ஏதோ அனுப்பிவிடு அப்படின்னு அவர் சொல்லலை. ஆண்டவர் அனுப்பிவிடுன்னு சொல்ல, அவர் சொல்லுகிறது இந்த பிள்ளையை கொண்டு எனக்காக பலியிடு அப்படிங்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு இருக்கிறதுலையே துயரமான துக்கமான, அதாவது இஸ்மவேலை பிரியும் பொழுது ஓரளவுக்கு துக்கப்பட்டார் ஆபிரகாம். ஆனால் இப்பொழுது அவருடைய உயிரையே பிரித்து விடுகிறது போல் இருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டது. அப்போ இப்படி நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவசித்தம் இல்லாத ஆண்டவர் விட்டுவிட சொல்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் தேவசித்தத்தின்படி பிறந்த பையனை அதையும் கொல்ல சொல்லி சொல்கிறாரே, இது எனக்கு புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி நாம் கேட்கலாம். ஆமாம், எல்லாவற்றிலையும் ஒரு நீதி இருக்கிறது. அது என்னன்னா, தேவ சித்தமில்லாமல் பிறந்த விஷயத்தை விட்டுவிட சொல்கிறது, அது நமக்கு புரிகிறது. ஆனால் தேவ சித்தத்தின்படி பிறந்த பையனும் அதுக்கும் ஒரு நீதி இருக்கிறது. அதுவும் இப்போ அந்த பையன் ஆபிரகாமுக்கு இப்போ இஸ்மவேலும் இல்லை, ஆகவே அவனுக்கு இந்த ஒரே ஒரு பையன்தான். ஆகவே தன்னுடைய முழு பாசத்தையும் பட்சத்தையும் பிரியத்தையும் எல்லாவற்றையும் அந்த பையன் மேலே கொடுத்து பொழிந்து இப்போ ஈசாக்கு ஆபிரகாமுக்கு உயிராக மாறிவிட்டார். தேவசித்தத்தின்படி நமக்கு தேவன் கொடுக்குற விஷயங்களே நம்மை வழிதப்ப பண்ணுமான்னு கேட்டால் ஏன் பண்ணாது? கண்டிப்பாக பண்ணக்கூடும். ஒரு திருமணம் நடக்கிறது, தேவ சித்தத்தின்படி பெற்ற மனைவிதான், தேவ சித்தத்தின்படி பெற்ற கணவன்தான். ஒரு பிள்ளை பிறக்கிறது, அது தேவ சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான். ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறார், அது தேவ சித்தத்தின்படி கிடைத்த வேலைதான். ஒரு தொழிலை கொடுக்கிறார், அது தேவ சித்தத்தின்படி கொடுக்கிற வேலைதான். ஆனால் இவைகள் எல்லாமே என்ன ஆகிவிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், தேவனை காட்டிலையும் இவைகள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறதாக மாறிவிட முடியும். இதுவும் ஒரு ஆபத்து. இப்போ எப்படி ஆபத்துனா, அதாவது முதல்ல அவர்களுக்கு நேர்ந்த ஆபத்து என்னன்னு கேட்டால், தேவ சித்தம் தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற காத்திருக்க வேண்டிய காலத்திலே காத்திருக்காமல் அவசரப்பட்டு ஒரு பிள்ளை பெற்றார்கள். அது ஒரு மாதிரி தப்பு. அது ஒரு விசுவாச கோளாறு, விசுவாசம் குறைந்து போய்விட்டது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டால், இப்பொழுது அர்ப்பணத்திலே கோளாறு, அல்லது தேவனை முழுமையாய் நேசிக்கிற அந்த அன்பிலே இப்பொழுது கோளாறு வந்துவிட்டது. இப்பொழுது தேவனை அவ்வளவு நேசிப்பதில்லை. பையன்தான் எல்லாமாகிவிட்டது, மனைவிதான் எல்லாமாகிவிட்டது, புருஷன்தான் எல்லாமாகிவிட்டது. இப்படி மாறிவிட்டது. 2 தவறுகளை பாருங்கள். முதல் தவறு விசுவாசத்திலே நடந்த கோளாறு, 2வது தவறு அர்ப்பணத்திலே அல்லது அந்த ஆதி அன்பை காத்து கொள்ளாமல் விட்டுவிட்ட அந்த கோளாறு. அப்போ தேவசித்தத்தின்படி கொடுக்கப்பட்ட காரியங்களே நமக்கு பிரச்சனையாய் மாறிவிட முடியுமா? முடியும் தான், முடியும். அப்போ என்ன செய்வது? அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எப்படி தேவசித்தமில்லாத ஒன்றிலிருந்து நான் மனம் திரும்பினேனோ அதே போல தான் இந்த காரியத்திலிருந்தும் மனம் திரும்ப வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த மகனை கொண்டு போய் பலியிடுங்கிறார். ஏதாவது அனுப்பிவிடுன்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு துக்கப்பட்டிருப்பாரோ தெரியல. ஆனால் பலியிடு, அதுவும் தன்னுடைய சொந்த கைகளினாலே பலியிடு அப்படிங்கிறத எப்படி ஜீர்ணிப்பது? ஆனால் அங்கே ஆபிரகாம் அந்த 3 நாள் பிரயாணத்திலே தன்னுடைய மனதிற்குள்ளாகவே மனம் திரும்பிக் கொண்டே போயிருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், எனக்கு ஈசாக்கு தான் இப்பொழுது முதன்மையாய் மாறிவிட்டான், என்னை மன்னித்தருளும். ஆனால் அப்படின்னு அவர் என்ன செய்வார்? சொல்லிக்கொண்டே போயிருந்திருப்பார். ஆனால் அவர் ஒரு தீர்மானமாய்த்தான் போனார். மகனை கண்டிப்பாய் பலியிட வேண்டும் என்று தீர்மானத்தோடு தான் போனார். இப்போ அவர்கள் போனது பலியிடுவதற்கு. இப்போ கடைசியாக ஈசாக்கும் கேட்கிறான், அப்பா, பலியிட வந்தோம், தொழுது கொள்ள வந்தோம் என்று சொல்கிறீங்களே, எங்கே பலி, எங்கே ஆடு எங்கே அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், தேவன் தனக்கு தேவையான ஆட்டை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு கேட்டால்,
அவர் வந்து தன்னுடைய ஆதி அன்பை நிரூபித்து விட்டார். அந்த ஆதி அன்புக்கு விரோதமாக எழும்பின காரியம் அது தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும், சில நேரங்களில் அப்படி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, என்னை காட்டிலையும் பிள்ளையோ மனைவியோ புருஷனையோ தாய் தகப்பனையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படிங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு கேட்டால், அதை வந்து கொள்ளுகிற அளவுக்கு கத்தி எடுத்து குத்துங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. அந்த 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 பாசத்தை கொன்று அழிக்க வேண்டும். அது சாதாரண இல்லை, அது ரொம்ப வலி மிகுந்த விஷயம், ரொம்ப வலிக்கிற விஷயம், அது ரொம்ப வலிக்கும் அது. இப்போ ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கறது என்னன்னு கேட்டால், ஆபிரகாம் அந்த வழியை ஏற்றுக்கொண்டார். தன் மகனை தேவசித்தத்தின்படி பிறந்த, ஆனாலும் அந்த தேவசித்தத்தின் பிறந்த மகனே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதன்மையாய் வந்து விட்டதை நினைத்து வருந்தி அவனை பலியிடற்கு அவர் முன் வந்தபோது கடைசியிலே ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அங்கே நாம் பார்க்குற ஆச்சரியம் என்று கேட்டால், வார்த்தையின்படி அவர் ஒன்றை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, வேலைக்காரிடத்திலையும் சொல்லியிருந்தார், தன்னுடைய மகனிடத்திலையும் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, வேலைக்காரிடத்திலே சொன்னார், நீங்கள் இங்கே காத்திருங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். பிள்ளையினிடத்திலே சொன்னார், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த 2 வார்த்தைக்காக இப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள், அந்த இடத்துல அந்த பலி இல்லாமல் வந்திருந்தாலும் ஒரு பிரச்சனை. இப்போ எதுக்கு வந்தார், எதுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை, அந்த வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் 13ஆம் வசனத்தில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது தேவன் பாருங்கள், இப்போ அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அது நமக்கு தெரியாது. ஒருவேளை இவர்கள் மலையிலே ஒரு பக்கம் ஏறும் பொழுது அந்த ஆட்டுக்கடா எங்காவது இருந்து மேலே ஏறி வந்திருக்கலாம். அந்த கொம்பு வந்து மாட்டிக்கொண்டு அந்த கடா அங்கே சிக்கிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தேவசித்தத்தின்படி மனம் திரும்பி விட்டான். இப்பொழுது ஆபிரகாம் சுத்தமாகி விட்டார். இப்பொழுது பலி செலுத்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் பாருங்கள் ஒன்றை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போது அதற்காகத்தான் அவர் சொல்கிறார், அந்த இடத்தில் தான் அந்த வசனத்தை சொல்கிறார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். யெகோவாயிரே என்றால் தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ தேவசித்தத்தின்படி பிறந்த ஒரு மகனை பலியிடும் பொழுது கூட அது நிமித்தம் வருகிற அந்த இழப்பை அல்லது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு தகன பலியாக ஒன்றை பலியிட வேண்டும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒரு ஆட்டுக்கடாவை அவர் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி தான் நாம் இப்படி தான் விசுவாசிக்க வேண்டும். பல நேரங்களில் சில காரியங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா அதற்கு பதில் இல்லை. அதற்கு என்ன பதில் சொல்லலாம்னு கேட்டேன். இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அதாவது 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம், அங்கே ஒரு ராஜா ஒருத்தன் இருப்பான், ஒரு அமத்சியா அப்படிங்கிற ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன செய்வான்னா, அவன் வந்து அவன் ஒரு தடவை ஒரு யுத்தத்திற்கு போக அவன் முயற்சிப்பான். அப்படி யுத்தத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய ஆட்கள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது இஸ்ரேல் வந்து 2 பிரிவாக பிரிந்த காலம். இஸ்ரேல் நாடு 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாகவும் இருந்தது. ஆண்டவர் அந்த 10 கோத்திரத்தையும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்காத ஜனங்கள். ஆகவே ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்ததில்லை. ஆனால் இந்த 2 கோத்திரத்தின் மேலே ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். ஆனாலும் இந்த ராஜா
இப்போ ஆள் வேணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்களில் அவர்களை 1,00,000 பேரை 100 தாலந்து வெள்ளிக்கு கூலி பேசி வர சொல்லியிருப்பான் போருக்கு, யுத்தத்துக்கு போவதற்கு. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், வேண்டாம் வேண்டாம், அவன் வேண்டாம், அவனை வைத்து இந்த வேலை செய்யாதே, அவன் மேல் எனக்கு பிரியமில்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். 7ஆம் வசனத்தில், தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீம் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடு கூட இருக்கவில்லை. அதுக்கு மீறி நீ போகிறதுனா போ, ஆண்டவரால் விழப்பண்ணவும் கூடும், ஒத்தாசை செய்யவும் கூடும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு தப்பு பண்ணுறாரு. தப்புன்னா தேவனுக்கு பிடிக்காத ஜனங்களோடு கூட, இப்போ உதாரணமாக சில நேரத்தில் தொழில் செய்யும்போது இந்த பிரச்சனை வரும். தொழில் செய்யும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்காமல் சில அஞ்ஞானிகளோடு கூட சேர்ந்து தொழில் செய்வோம். ஆனால் வேத வசனத்தின்படி என்ன அப்படின்னு கேட்டால், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லி, இது ஏதோ திருமண விஷயத்தில் மட்டுமல்ல. ஒரு ரட்சிக்கப்படாத உலக பெண்ணை நாம் எப்படி திருமணம் செய்ய முடியாதோ, அதே போல் ஒரு ரட்சிக்கப்படாத உலக மனுஷனோடு கூட சேர்ந்து நாம் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு தொழில் செய்ய முடியாது, ஒரு பார்ட்னராக போட்டு தொழில் செய்ய முடியாது. அப்போ இந்த விஷயத்தை முதல்ல அவசியம் உணரவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜனத்தை நீ கூலி பொருத்தி கொண்டு அவங்களுக்கு கூலி கொடுத்து 100 தாலந்து வெள்ளி வேற கொடுத்துருவார். கொடுக்காம இருந்தாலும் கூட பரவாயில்ல, பணத்தையும் கொடுத்துருவார். இப்போ அவனை வேண்டான்னு சொன்னால் அவன் கூலியை திருப்பி கொடுப்பானா? அவெல்லாம் கொடுக்க மாட்டான். அப்போ நான் என்ன பண்ணுறது, என்ன செய்ய? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனோட நீ சேர்ந்து பண்ணாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னா, இவனும் அந்த கேள்வி தான் கேட்குறான். அப்போ 100 தாலந்து வெள்ளி நான் கொடுத்துட்டேனே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, அந்த வசனத்தை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாளத்திற்காக செய்வது வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கலையும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் அப்படின்னா. இப்போ இந்த நஷ்டத்தை எப்படி ஆண்டவரே சமாளிக்கிறது? இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு பணம் நஷ்டமாயிருச்சு, இனி போய் நான் உங்கூட பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ண மாட்டேன்னு என்னோடய பார்ட்னர்கிட்ட போய் சொன்னால் அவன் பணத்தை தரமாட்டான். இப்போ கொடுத்த பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, பணத்தை பெருசாக நினைக்காத, அந்த பணத்தை விட தேவன் அதிகமாக வேறு வகையிலே உனக்கு கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சரின்னு ஒத்துக்கிறான். அந்த மாதிரி இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்டால், இதுதான் நாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான் பார்க்கணும். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்கிறான் அல்லவா, அதை பார்க்கலையும் தேவன் உனக்கு அதிகமாக கொடுக்கக்கூடும், ஆனால் இந்த வகையில் நீ போய் என்ன செய்யாதே, நீ சம்பாதிக்காதே, அது நஷ்டமானால் பரவாயில்ல, வேறு தேவன் உனக்கு வேறு வகையில் தேவன் உனக்கு கொடுக்கக்கூடும். இப்போ நஷ்டமாகுதுன்னு சொல்லி நீ வருத்தப்பட வேண்டாம், தேவன் அதை பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதான். இப்படி பல்வேறு நேரங்களிலே இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம், தேவ சித்தம் இல்லாமல் இருந்த விஷயத்தையும் பார்த்தோம், தேவ சித்தத்தின்படி இருந்த விஷயத்திலே ரெண்டுலேயுமே ஆண்டவர் தலையிடுகிறதை பாருங்கள். அவர்களுக்கு அந்த ஆகாருக்கும் இஸ்மாயிலுக்கும் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் ஒரு வகையிலே. அதே போல் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமாம், சில நேரங்களில் அதற்கு ஒரு பதில் கண்டிப்பாக உண்டு. இப்போ வேலைக்காரர்கள் கீழே இவங்க இறங்கி வரும்போது வேலைக்காரங்க கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்னத்தை பலியிட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பலி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பலியிட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லை, ஆனால் ஆட்டுக்குட்டி அங்கே இருக்குதே, அந்த நேரத்தில் வந்துருச்சே. இப்போ இதுதான் சில நேரங்களில் நாம் ஒப்பு கொடுப்பதற்கு தயங்குகிறோம். இப்படி நான் முடிவெடுத்தா, இப்படி ஆண்டவருக்குன்னு நான் கீழ்ப்படிஞ்சா என்ன செய்கிறது, இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, இதுக்கு என்ன பதில் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரே பதில் தான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பை முறித்து எனக்கு பணம் நஷ்டமாகுது, அதுக்கு என்ன செய்கிறது? அதான் இதுக்கு 2 வகையான பதில் உண்டு. ஒன்று,
அந்த தானியேல் புஸ்தகத்தில் அவர்கள் சொன்னது போல் தேவன் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் பல நேரங்களிலே இப்படி தான் நாம் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. தேவன் பார்த்து கொள்வார். அதனால எந்த முடிவை, இப்போ பாருங்கள், ஆபிரகாம் எடுத்த முடிவை எல்லாம் பாருங்கள், அல்லது இந்த மனுஷன் அமத்சியா எடுத்த முடிவை எல்லாம் பாருங்கள். இவர்கள் மிகப்பெரிய விஷயத்திற்கு முடிவெடுத்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் கடைசியாக நாம் படிக்கிற ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினால் இந்த உலகத்திலே நான் பிழைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும். அல்லது உலகத்தார் சம்பாதிக்கிறது போல சம்பாதித்தால் தானே பிழைக்க முடியும், இல்லைனா அது அப்படி இல்லையே அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் வரலாம். ஆனால் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற. அப்போது நாம் உலகத்தாரை போல என்ன செய்ய வேண்டியதில்லைன்னு கேட்டால், இதற்கு என்ன பதில் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அல்லது இந்த நாடி தேடுதல், அல்லது என்னுடைய முழு மனதும் முழு இருதயமும் வேறு எதிலையுமே சிந்திக்க விடாமல் சதா இந்த உலகப் பொருளை தேடுகிறதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய இருதயம் அப்படி தானே இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இல்லை ஒரு வேலை முடிஞ்சால் அதை பற்றி திரும்ப நினைக்காத, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஈடுபட்டால் என்னத்தை பிஸ்னஸ் பண்ணி என்னத்தை சம்பாரித்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சில நேரங்கள் அப்போ எதை நம்பி நான் விடுகிறது, எதை நம்பி நான் கவலை இல்லாமல் இருப்பது, எதை நம்பி எனக்கு இருக்கிறதே போதும் என்று நான் சொல்வது அப்படிங்கிற கேள்வி வருதல்லவா. எதை நம்பிங்க சொல்கிறது? உலக மனுஷனை பாருங்கள், அவன் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பதில் அப்படின்னா, அந்த பதில் தான் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு கடைசியாக ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்கிறேன். அதாவது அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு, அதாவது தேவன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கென்று வளர்க்கிற அந்த விஷயத்தில் பாருங்கள், அந்த இஸ்மவேலுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய திருமணம் வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அதே போல் ஈசாக்கும் இப்பொழுது பரிசுத்தமான ஒரு பையனாக இருக்கிறான். அவன் ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பையன். ஆண்டவர் பாருங்கள், இந்த பையனுக்கு இந்த சம்பவம் நடந்தபோதே, அதாவது இப்போ ஈசாக்கை பலியிட கொண்டு செல்லும் பொழுது ஒரு 15 வயது இருக்கும் என்று நினைத்துக்கொள்வோம். இந்த 15 வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்குக்கு திருமணம் நடந்தது 40 வயதிலே. ஆனால் ஆண்டவர் அவனுக்குரிய எல்லாவற்றையும் நான் இனி பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தது போல ஒரு வசனத்தை பாருங்கள். அந்த 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பாருங்கள். இப்போது பலியிட போயிட்டு எல்லாம் திரும்பி திரும்பவும் போய் பெயர்செபாவிலே ஆபிரகாம் குடியிருக்கிறார், ஈசாக்கும் வளர்கிறான். இப்போ அந்த நேரத்தில், குறிப்பாக அந்த நேரத்தில், இப்போ இந்த 22ஆம் அதிகாரத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறதான் எனக்கு ஆச்சரியம். அந்த 22ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டால் 20ஆம் வசனத்தில் பாருங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள்? பலி செலுத்த போனது, மோரியா மலைக்கு போனது, ஒரு 15 வயது பையனை பலி செலுத்த போனது, இந்த காரியங்களெல்லாம் நடந்த பின்பு இப்போ ஆண்டவர் பாருங்கள், இப்பிருந்தே கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துலேயும் அப்படி தான். நம்முடைய பிள்ளை என்னத்தை பார்த்து கொள்வார் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பெயரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தாப்பனாகிய கேமுவேல்,
கேசேத், ஆசே, பில்தாஸ், இத்லாப், பெத்வேல் என்பவர்கள். இப்போ பாருங்களேன், பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். இப்போ கதை பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். இந்த கதை எங்கு வருகிறதுன்னு கேட்டால், ஈசாக்குக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது தான் இந்த கதை வருகிறது. ஆனால் பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் அப்படிங்கிற செய்தி எப்பொழுதே தெரிந்துவிட்டது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுடைய காதிலே சொல்லப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன படித்துக் கொள்கிறோம்னு கேட்டால், நாம் தேவனுக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால், தேவனை முதலிரதையும் வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளோ யாரையோ எல்லாவற்றையும் ரெண்டாவதாக வைத்து தேவனை மட்டும் முழு இதயத்தோடு கூட நேசித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நான் என்னுடைய பிள்ளை நேசிக்கலைன்னா அவனுக்கு என்ன ஆயிருமே அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை. என் பிள்ளையை தங்கம்னே வளர்க்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இல்லை, அந்த பையனுக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார், தேவன் பார்த்து கொண்டார். ரெபேக்கால் பிறந்த செய்தி பாருங்கள். ரெபேக்கால் அப்பொழுதே பிறந்து விட்டாள். அந்த 15 வயதிலே, ஈசாக்குக்கு 15 வயதாக இருக்கும் பொழுது ரெபேக்கால் அங்கே பிறந்திருக்கிறாள். அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கென்று வளர்க்கிற விஷயத்திலே கூட நாம் மட்டும் தேவனுக்கென்று வளர்த்தால் போதும், மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். அவருடைய திருமணத்தை கூட சொல்கிறேன், தேவன் பார்த்துக்கொள்வார். நாம் மனம் திரும்பாமையும் இப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் தான் தப்பு நடக்கிறது. ஆனால் எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தமில்லாமல் நடந்த காரியத்திலே நான் மனம் திரும்பி அது நிமித்தம் வருகிற பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்கிறார். தேவ சித்தத்தின்படி நடந்த ஒரு காரியத்திலையும் நான் மனம் திரும்ப வேண்டி இருந்தாலும் அதையும் தேவன் பார்த்து கொள்கிறார். அங்கே ஒரு விஷயத்தை தவறான முடிவெடுத்து பணத்தை நான் இழக்க வேண்டி இருந்தாலும் அதற்கு தேவன் வேறொரு வகையிலே பணத்தை எனக்கு கொடுத்து விடுவார். இந்த உலகத்தாரை போல நான் முழு ஹிருதயமாய் இந்த உலகத்தையே தேட வேண்டும், அப்படி தேடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னால் அப்போ நான் என்ன செய்ய என்று நான் நினைக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது மற்றெல்லாம் அந்தந்த நேரங்களிலே கூட கொடுக்கப்படும். ஆகவே இதை நம்பி நாம் ஆண்டவருக்கு என்று என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு முழு ஹிருதயமான சீசர்களாய் நாம் வாழலாம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் யெகோவாயிரே என்று இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் ஆண்டவர். நாங்கள் மட்டும் ஆண்டவரே நீர் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் போதும், நீர் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தினால் நாங்கள் நிறைந்து எங்களுடைய அனுதின வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.